அனைவருக்கும் வணக்கம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகர் குறித்து கூறிய கருத்து சர்ச்சையாக இருக்கிறது. இது வெறுமனே சர்ச்சையான கருத்து அல்ல. இது ஒரு அப்பட்டமான தனிமனித வன்மமிக்க தனிமனித தாக்குதல். இது ஆபாசமான அவமானகரமான ஒரு கருத்து. இந்த கருத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தொண்டனாக நான் இது வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகர் அவர்கள் பல கட்சி மாறி வந்தவர், அதனால் அவர் போட்டிருக்க ஆடை பிச்சைக்காரர்கள் உடுத்தியிருப்பது போல பல வண்ண துணிகளால் விட்டு போட்டு தைக்கப்பட்ட ஆடை போல இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். முதல்ல பிச்சைக்காரர்கள் குறித்த இவரோட கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்ன மாதிரியான மனநிலையில் இவர் சொல்லியிருக்காருன்னு யோசிக்கிறப்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இவர் ஒரு சாதாரண ஒரு தொண்டனோ சாதாரண பொதுமக்களோ கிடையாது. இவர் இந்த மாநிலத்தை ஆண்ட ஒரு முதலமைச்சர். இப்படியான எண்ண ஓட்டம் கொண்ட ஒரு மனிதர் எப்படி அவர்களுக்கு முன்னேற்றபடி என்ன ஒரு திட்டத்தை அவர் யோசிச்சிருப்பார், செஞ்சிருப்பாரா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இவருக்கு திருநங்கல் குறித்த இல்லை மாற்றுத்திறனாளி குறித்த இவரோட சிந்தனை, இவரோட மதிப்பீடு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுவுமே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது, இவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கான பதிலை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறுறது சகஜமானது. ஆனால் ஒரு கொள்கையிலேருந்து இன்னொரு கொள்கைக்கு பிழந்து மாறுறது தான் அசிங்கமானது. எப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி மாறும் பொழுது நீங்கள் ஒத்த கொள்கை கொண்ட இன்னொரு கட்சிக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் எந்த கட்சியெல்லாம் பயணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், பகுஜன் சமாஜ், விசிகாவில் பயணிச்சிருக்காரு. இந்த கட்சியில் அனைத்துமே அம்பேத்கரிய தலித்தவாத முற்போக்கு சிந்தனை கொண்ட கோட்பாடு கொண்ட இடதுசாரி சித்தனை கொண்ட கட்சிகள். இந்த கட்சியில் அவர் சேர்ந்து பயணிக்கிறாரு. அப்படி நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்து பயணிக்கிறப்போ அந்த கட்சியோட கொள்கை பிடித்திருக்கலாம். ஆனால் அந்த கட்சியின் கொள்கையை செயல்படுத்துகிற விதமும் அதுக்கான வேகமும் இல்லை உங்களோட செயல்பாட்டு திறனுக்கு ஏற்ற மாதிரி கட்சியில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கட்சி மாறுவீங்க. ஒரு மனிதன், ஒரு அரசியல்வாதி கட்சி மாறுறப்போ நேற்று வரைக்கும் இன்னும் இடதுசாரியாக இருந்துக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு பிஜேபியிலோ சங்பாரி அமைப்பிலோ சேர்றது ஒரு பச்சந்தித்தனம். இல்லை நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்க, பிஜேபியில் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு சாதி வரி மதவதி பேசிய ஒருத்தன் இன்றைக்கி திடீர்னு ஒரு இடதுசாரி கட்சியில் சேர்ந்து நாளைக்கே அவன் ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்டவனா ஆகிட முடியுமானா முடியாது. அப்படி இவர் இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் அம்பேத்கரியத்தை பிரதானமான கொண்ட கட்சிகள். அதில் பயணித்து அவர் கடைசியாக வந்து சேர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை விட இந்தியாவில் மிக சிறந்த அம்பேத்கர் கொள்கையை ஏற்று அதன் வழி நடக்கக்கூடிய ஒரு கட்சி இல்லை. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியை தாண்டி தலித்துகள், பழங்குடியினர், ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் நலன் மேலே அக்கறை கொண்ட வேற ஒரு கட்சி இல்லை. அதனால் அவர் வந்து சேர்ந்த இடம் சரியான இடம். அவர் பின்னால் அவரோட செயல்பாடுகளை பார்த்து இந்த காங்கிரஸ் கட்சி அவருக்கு தலைமை பொறுப்பை கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும். 140 வருடங்கிட்ட ஆன ஒரு வரலாறு கொண்ட கட்சிக்கு யாரை தலைவராக போடணும், யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு தெரியும். எங்களுக்கு குறுக்கு வழியில் டேபிள் கீழே தவந்து பதவி வாங்கின ஒரு தலைவரோ அந்த கட்சியோ எங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அளவுக்கு நாங்கள் தாழ்ந்து போயிடலை. இவ்வளோ பேசுகிற இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி மாறலை, கட்சி விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரு. இவர் சார்ந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்காரா? இவர் சார்ந்த கட்சியோட கொள்கைக்கு விசுவாசமாக இருந்திருக்காரா? ஒரு நாளாவது இவர் தீர்க்கமாக இந்த மத்திய அரசை மாநில சுயாட்சிக்காகவோ நீட் விஷயத்திலேயோ மும்மொழி கொள்கையிலேயோ எந்த விஷயத்திலாவது எதிர்த்திருக்காரா? இவர்கள் செய்தது எல்லாமே மத்தியில் ஆண்டு கொண்டிருக்க சர்வாதிகார பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்பது மட்டும்தான். இன்ன வரைக்கும் ஒரு கள்ள உறவோட டெல்லிக்கு போய் முகத்தில் துணியை போட்டு மூடிக்கிட்டு வர ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அதிமுக காரர்களை யாரை கூப்பிட்டு நீங்கள் பேச சொல்லுங்க, 1/2 மணி நேரம் உங்கள் கட்சியின் கொள்கை என்னன்னு 30 நிமிடம் கொடுத்து பேச சொன்னீங்கன்னா 29 நிமிடம் வரைக்கும் தங்க தாரகை, புரட்சி தலைவி, பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் இதை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர ஒரு நிமிடம் கூட அவர்களால் சார்ந்த கொள்கை பேச முடியாது. அப்படி ஒரு அரசியல்வாதியோட வாழ்க்கையில் கட்சி மாறுவது குற்றம் அல்ல, கொள்கையிலிருந்து பிழறுவது தான் குற்றம். நீங்கள் உங்கள் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறீங்க. ஆனால் அண்ணாவை குறித்து சர்ச்சையான கருத்துக்களுக்குரிய உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை உங்களால் கேட்க முடியல. எம்ஜிஆர் குறித்து சொல்ல கருத்து உங்களால் கேட்க முடியல. மறைந்த
அம்மா குறித்து பேசுகிறப்போ உங்களால் வாய் திறந்து பேச முடியல. அதுக்கான முதுகெலும்பு உங்கள்கிட்ட கிடையாது. உங்களையே தற்குறி என்றும் நீங்கள் ஒரு கொலையில் ஈடுபட்டவர் என்றும் உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் பேசினார். அதுக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி எந்த கொள்கையும் இல்லாமல் எப்படியாவது பதவி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு அவ்வழியிலேயே தரம் தாழ்ந்து சுயமரியாதை இழந்து 10 அடிக்கு முன்னாடி குனிஞ்சி பிறண்டு தவிழ்ந்து வந்து பதவி வாங்கின ஒரு தலைவர் நீங்கள். அதனால் எங்கள் தலைவரை குறித்து நீங்கள் கருத்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அருகதையும் இல்லை. நீங்கள் எங்கள் கட்சியை கூட்டணி பற்றி கருத்து சொல்லும் அளவுக்கு காங்கிரஸ் கட்சியும் தரம் தாழ்ந்து போய்விடவில்லை.